நீ விவாகரத்து செஞ்சுருந்தா உன் மேலே ஒரு மதிப்பு மரியாதையும் வந்திருக்கும். ஆனால் நீ பண்ணியிருக்க இந்த வேலைக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கலை அண்டு உனக்கெல்லாம் ஒரு அவார்டா அப்படின்ட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய முதல் மனைவியான ஸ்ருதியை பல பேரும் பல விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. அதுக்கான காரணம் என்ன அண்டு ஸ்ருதி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பேரலாக ஜாய் கிருஷ்ணா இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கோல்டன் ஐகான் ஆஃப் ப்ரொஃபஷ்னல் எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஒரு அவார்டு தான் இண்டிவிஜுவல் ஆன்டெம்ப்ரனர் அண்டு அட்வொகேட்டான ஸ்ருதி தங்கராஜ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் இவங்க ஒரு சில உண்மைகளை சொல்லியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் யார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். குக் வித் கோமாளி ஷோவில் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் வராங்க. குறிப்பாக அவரை வச்சு செஞ்சுட்டு வராங்க அங்கே இருக்கிற கோமாளிஸ். ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஜாய், இன்னொரு பக்கம் ஸ்ருதி. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க ஒரே ஒரு பர்சனுக்காக. கண்டிப்பாக ஸ்ருதி அவரை ஏற்றுக்கவே மாட்டாங்க, அப்படிப்பட்ட துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஸ்ருதிக்காக பேசின பல பேரும் நீ பண்ணது ரொம்ப தப்பு, நீ என்ன வேலை பண்ணியிருக்க பார்த்தியா இப்படி அப்படின்ட்டு இப்போ ஸ்ருதியை திட்டிட்டு வராங்க. அப்படி என்ன பண்ணாங்க ஸ்ருதினா, அவங்களுடைய இந்த வெற்றிக்கு காரணம் அவங்க அம்மாவை தொடர்ந்து ரங்கராஜ் தானா. ஏன்னா அவர் இல்லைன்னா இவங்க இந்த ஸ்டேஜில் நின்று இருக்கவே முடியாதாம். அவங்களுடைய குழந்தைகள் ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களுடைய குழந்தைங்க தான் எல்லாமே. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்ருதி அண்ட் ரங்கராஜ் இவங்க ரெண்டு பேருக்கும் 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. அதனால பெண் குழந்தை வேணும்ன்ட்டு ஜாய் கிட்ட நிறைய டைம் சொன்னார். கண்டிப்பாக பெண் குழந்தை பிறந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில தான் அவங்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து அந்த குழந்தை கூட விளையாடுற மாதிரி, அந்த குழந்தை ஓடுற மாதிரி ஆடுற மாதிரி கூடவே அவங்க அப்பா பேரையும் சேர்த்து எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே அப்பா உரிச்சு வச்சுருக்காரு. அவங்க அப்பாவே அவருக்கு 2 பொண்டாட்டின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இப்படிலாம் ரங்கராஜ் அவர்களை மேலே ஒவ்வொரு அலிகேஷனாக வச்சுட்டு வந்தாங்க. ஃபைனலாக அதுதான் உண்மை அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களும் ரீசண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை தொடர்ந்து எல்லாருக்கும் அவங்க நன்றி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ஸ்ருதி பண்ண வேலையை தான் நிறைய பேரும் பேசியிருக்காங்க. சோஷியல் மீடியா பீப்புளுக்கு அவங்க வைக்க வேண்டிய ரெக்வஸ்ட் என்னன்ட்டு அங்கே மேடையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க இங்கே அதிகமாக தான் இருப்பாங்க. ஆனால் மனசாட்சியுடன் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நான் மேக்ஸிமம் இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ள எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன். எனக்கு என் வேலையே ரொம்ப தலைக்கு மேலே இருக்குது, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என்னுடைய கணவர் வைக்கிற மட்டன் பிரியாணினா எனக்கு ரொம்பவே உயிர். அதே மாதிரி எல்லா ஒய்ஃபும் ஹஸ்பண்டை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அதை விட என்னுடைய கணவரான ரங்கராஜ் அவர்களை நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். இண்டிபெண்ட்டாக நான் இருக்கேன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அது அவர் கொடுத்தது கிடையாது, நானாக உருவாக்கிக்கிட்டது. புரிதல் கண்டிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கணும். அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் அடுத்த அளவுக்கு போக முடியும். எவ்வளோ காசு பணம் எல்லாம் சம்பாதிச்சாலும் புரிதலோட வாழ்க்கையை ரன் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃப். யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. யார் ஒருத்தவங்களுக்கு கரெக்டான ஃபேமிலி அமைதோ அவங்க அவங்களுடைய கெரியர் பார்த்தியும் ரொம்ப கரெக்டாக கொண்டு போவாங்க. அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து சிடபிள்யூசியில் அவரை ரோஸ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் ரீசெண்ட் டைமில் அந்த விபூதி வச்ச சீடெலாம் பார்க்கும்போது விபூதியை நேராக வச்சா மட்டும் அவருக்கு புத்தி வந்துடுமா இது போலலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஓப்பனாகவே செம கலாய்ச்சிட்ருக்காங்க சிடபிள்யூசியில். அதை பார்க்குற ஒரு சில நேரங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கே, அவர் ஒரு குக்காக இருக்கார், அதுவும் ஒரு ஜட்ஜாக இருக்கார், இந்த இடத்துல கோமாளியாக இருக்கிறவங்க எப்படி கலாய்க்கலாம், அதுவும் பர்சனலாக எப்படி கலாய்க்க முடியும் அப்படின்ட்டு ஒரு சிலர் அவருக்கும் சப்போர்ட் பண்ணி தான் கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கோபம் கூட ஸ்ருதிக்கு வந்தது இல்லையா, அதுக்கு காரணம் என்னென்னா இது வரைக்கும் அந்த ஷோவை அவங்க எந்த இடத்துலையும் பார்த்ததே கிடையாதாம். அவங்க வீட்டில் அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா அவங்க வீட்டில் கேபிள் கனெக்ஷனே கொடுக்கலையாம். ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கு தான் போவாங்களாம். ஸோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டாங்களாம், டிவிலாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்களாம். அதனால் என்ன நடக்குது அதெல்லாம் எதுவுமே தெரியாமல், வெளி உலகமே தெரியாமல் வாழ்ந்துட்டு வர மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் உண்மை நம்புகிற மாதிரியா இருக்குது, இன்னும் எங்களை பைத்தியக்கார மாதிரியே நினச்சிருக்கல, அந்த ஒரு டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ டிவியில் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. யூடியூப்பை திறந்தாலே ஸ்ருதி
ஜாய் அண்ட் ரங்கராஜ் இவங்க 3 பேரை பற்றின டாக்ஸ் எவ்வளவோ இருக்குது. நிறைய ட்ரால்ஸ் இருக்குது, ரோஸ்ட் இருக்குது, சப்போர்ட் பண்ண வீடியோ, கான்ட்ரவர்சி, இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது. அது நமக்கே வந்து ஃபீடில் வரும்போது அவங்களுக்கு போகாம தான் என்ன. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது உண்மையாலே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. குறிப்பாக பெண்கள் வந்து இவங்களை பார்த்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணோம். இப்போ இருக்கிற பெண்களுக்கு முன் உதாரணமாக இருக்காங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக பெண்கள் இருக்கணும், இவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கணும்ட்டு இவங்களை ஸ்ருதியை புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பெண்கள் வந்து இவங்களுக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய அந்த கமெண்ட் செக்ஷனில் என்ன வந்திருக்குன்னா, நீ விவாகரத்தை பண்ணியிருந்தீன்னா கண்டிப்பாக உன் மேலே மதிப்பு மரியாதையும் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் நீ பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு. அதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணவன் திருந்தி வந்தால் ஓகே, ஆனால் அவன் திருந்தவே இல்லை, ஆமாம் அப்படின்ட்டு ஒத்துக்காமல் ஃபைனலாக அந்த சைடு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை அழித்து ஒரு குழந்தைய கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டிஎன்ஏ டெஸ்ட்டு அப்படின்லாம் வைக்கும் போது அதுவும் என் ஒய்ஃபு தான், அதுவும் என் புள்ள தான் சொன்னவொன்னு நீ எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை அழித்து இந்த உலகத்துக்கு நல்லவன்ட்டு அவன் ப்ரூவ் பண்ணணும்னு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்டு இவங்க எடுத்த இந்த முடிவு மிகப்பெரிய ஒரு தவறான முடிவு, நீ பல பெண்களுக்கு தவறான முன் உதாரணமாக ஆயிட்டான்ட்டு நிறைய பேர் பல விதமான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. எந்த அளவுக்கு ஒரு பர்சன் ரொம்ப நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருந்தாங்களோ அவங்களே அவங்க செஞ்ச செயலால் இப்போ வந்து பல பேருக்கும் தவறான முன் உதாரணமாக ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்படி தவறு செய்கிற ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மனைவிகள் இருக்கிற வரைக்கும் ஆண்கள் ஒரு சிலர் இப்படி தான் தவறு செய்வாங்க, இப்படிலாம் சப்போர்ட் பண்ணால் இப்படி பண்ணுற பல பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும். ஓகே, அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் வந்துடும். ஸோ அதை தான் இவங்க முன் உதாரணமாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பல பேர் விமர்சனங்கள் முன் வச்சுருக்காங்க. இதை வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஸோ தங்கராஜ் தவறு செஞ்சுருக்காரு அப்படின்ன பட்சத்தில் இவங்க அவங்களுடைய வாழ்க்கை அவங்க 2 பேரும் பேசி இந்த சமரசமாக பேசி முடிவு பண்ணிவிட்டு அவங்க சேர்ந்து வாழ்ந்துருந்தா பரவாயில்ல. ஆனால் சோஷியல் மீடியாவில் ரொம்ப அவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணி வாழ்ந்து அவர் கூட தான் வாழ்வேன் ஜாய் சொல்ல ஃபைனலாக யாருன்னே தெரியாமல் சொன்ன இவரே அவங்க என் பொண்டாட்டி தான் அப்படின்ட்டு செகண்ட் ஒய்ஃபையும் அவர் அக்செப்ட் பண்ணி ஸ்ருதிக்கிட்டேயும் காலில் கையில் விழுந்து இப்போ ஸ்ருதி ஒரு பொது மேடையில் நின்று அவர் பெருமையாக பேசுகிற அளவுக்கு பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வந்து ரங்கராஜ் அந்த அளவுக்கு இவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டும் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறாங்க. என்னதான் இங்கே வந்து பல பேரும் பல விதங்களில் விமர்சனங்களை முன் வச்சாலும் அது எண்ட் ஆஃப் த டே அவங்களுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவங்க எடுக்கிற முடிவு தான். அண்ட் அவங்க அதுக்கான பலன்களோ இல்லை அதுக்கான என்ன வினையோ அதை அவங்க அனுபவிக்க போகிறாங்க. இதில் கமெண்ட் பண்ணுறதுக்கு கருத்துக்களை தவறாக பதிவிடுறதுக்கெல்லாம் யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இதையும் தாண்டி இது சோஷியல் மீடியாவில் எக்ஸ்ப்ளோர் ஆனதுனால தான் இப்போ நிறைய பேரும் இதை பற்றி பேசுகிறாங்க. அண்டு ஸ்ருதி இப்போ பெருமையாக பேசுகிற இவங்க, ஆனால் அப்போ கூட அவங்க கணவரை பற்றி எதுவும் விட்டு கொடுக்காம தான் அவங்க ஆரம்பத்தில் இருந்தே இருந்தாங்க. ஜாய் தான் விட்டு கொடுத்தாங்க. இருந்தாலும் அவங்க சேர்ந்து வாழ்கிறதும் பிரிஞ்சு வாழ்கிறதும் அவங்களுடைய முடிவு தான், இதில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் செஞ்சது தவறு. இதை பர்சனலாக வச்சுருந்து அவர் 1 வச்சுருக்காரு, 2 வச்சுருக்காரு, 3 வச்சுருக்காரு, அது அவருடைய பர்சனல். அந்த இமேஜை இங்கே டேமேஜ் பண்ணி ரொம்ப தவறுதலான வீடியோஸ்லாம் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா இப்போ இவரை பல பேரும் ரோஸ்ட் பண்ணுறதுக்கான வேலை இருந்திருக்காது. இவர் தைரியமாக ஓப்பனாக பேசியிருக்கலாம். அண்டு இந்த அவமானம், இந்த மரியாதை, மதிப்பு இது எல்லாமே போகாமல் இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மூலயமா பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க ஸ்ருதி ரங்கராஜன். ஸோ ஸ்ருதியோடைய இந்த டாக்ஸ் பற்றி அண்டு அவங்களுடைய இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவங்களுடைய விஷயம், அவங்களுடைய பர்சனல், அவங்களுடைய கருத்துக்களா, இல்லை இது மக்களும் பேசலாம் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி பேச முக்கியமான காரணம் என்னென்னா, இவங்களாம் வந்து சோஷியல் ஃபிகராக இருக்கிறதுனால இவங்க பல பேருக்கு முன் உதாரணமாக வளம் வந்துட்டுருக்காங்க. அதனால் சின்ன தவறுகள் செஞ்சாலுமே இங்கே பெருசாக பேசப்பட்டு தான் வருது. அந்த தவறுகளை சுட்டி காட்டும் போது தான் ஆமாம் இது தப்புனும் மற்றவங்களுக்கு புரியும். அதுக்காக தான் இதை பற்றிலாம் பேசுகிறோம். ஸோ இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.